ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சரண்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் அகமுடியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 9,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாமக்கல்லில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்க சாதாரண குடும்பத்தை, அதாவது ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய மாமியார் வீட்டில் இவங்களும் ரொம்பவும் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணதுனால இவங்க ரொம்பவே பொறுத்திருந்தவங்க அப்புறம் விவாகரத்து பண்ணிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் முதல் கணவர் வேறொரு பெண்ணை திருமணமும் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா நளினி ஸ்ரீ, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 18,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கும்பகோணத்தில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்ததுங்க. பட் இவங்களுடைய சொந்த தாய் மாமா இவங்கிறதுனால நாகதோஷம் இல்லாதனாலும் திருமணம் பண்ணலான்னு சொன்னதுனால திருமணம் பண்ணதாகவும், ஸோ அவர் 1 இயர்லேயே தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறதுனால நாகதோஷம் உள்ள மணமகனாக தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணுங்க, நல்ல குணமாக இருக்கணும், குறிப்பாக இவங்களுடைய ஜாதகமும் அவங்களுடைய ஜாதகமும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க கும்பகோணத்தில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. இவங்க உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு அண்ணாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அம்மா இல்லைங்க, அம்மா தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வசதி இல்லைனாலும் ஓகேங்க, நல்ல குணமாக இருக்கணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.